இந்த பாட்காஸ்டில் சொல்லப்பட்ட கதை வெறும் ஜாலிக்காகவே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. அப்பதான் ஆட ஆரம்பிச்சான். பேசு செல்லூர் ராஜே. எப்படின்னா இந்த மும்பை பொண்ணு எலிட்டா நீங்க வந்து நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது ராஜ்குமார். பாபாலாம் கிடையாது. ராஜ் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கே சிம்பு மாதிரி இங்க இருந்து முத்து இனிமே நீதாம்ல அந்த மாதிரி சென்னையில இருந்து படிச்சு மும்பைல வந்து ஒரு 5 மாசம் வேலை செஞ்சு இப்ப சென்னைக்கு இருக்காங்க. இங்க சொல்லிக்கிட்டுமா சரி எங்கடா சரி சுத்திட்டு இருக்கு. என்ஜாய் லிட்டில் திங்ஸ் மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை லைஃப்ல வந்து என்ஜாய் பண்ணுங்க. அந்த மாதிரி எந்த அளவுக்கு என்ஜாய்னா அது 1-2 பேக்கேஜ். இது நான் 2 தான் வந்து இப்போதைக்கு கையில இருக்கு. வீட்டுல போனா இன்னும் நிறைய கொத்து வாங்கி வச்சிருக்கேன். அதாவது வாரத்துக்கு 7 நாளைக்கு ஒரு கேஸ், 30 நாளைக்கு ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லி 52 கேஸ் இருக்கு. இல்ல அவ்வளவுதான் இல்ல, ஜஸ்ட் 26. சில பேருக்கு வந்து இப்போ வாட்ச்ல கலெக்ஷன்ஸ் வச்சா பிடிக்கும், ரிங்ஸ்ல கலெக்ஷன்ஸ், இப்போ ஷூஸ்ல கலெக்ஷன்ஸ். எனக்கு அந்த மாதிரி வந்து கேஸ், நான் ஒரு கேஸ்ல ஒரு கேஸ் கலெக்ஷன் நிறைய கேஸ் வாங்குறது. அது 12th முடிச்சுட்டுலாம் ஒரு கேஸ் அருமையா வந்து வாங்கணும். ஜீப்ல வந்து ஆக்சுவலா வந்து இந்த நேரத்துல இந்த சமயத்துல நான் பதிவு பண்ணி ஆகணும். ஏன்னா கரெக்டாக எங்களுக்கு வந்து ஸ்கூல் முடிஞ்சு எல்லாருமே காலேஜ் சேர டைமில் எல்லார் வீட்லேயும் அப்போ தான் வந்து ஒரு நல்ல வெளிச்சம் வர்ற மாதிரி எங்கள் எல்லா வீட்லேயும் ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க. இந்தாப்பா அப்படின்னு ஒரு ஃபோனு உனக்காக வந்துச்சு. ஒரு ஃபோனு இன்னைக்கு வந்து யார்கிட்டையும் கேட்க வேணாம், எந்த நைட்டையும் பட்டன் ஃபோனு கேட்க வேணாம்னு சொல்லி எங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்கப்பட்டது எங்கள் வீட்டில். அப்போலாம் வந்து மினிமிலிட்டி கேம் தான் ஃபேமஸ். இந்த சிஓசி மினிமிலிட்டியா இந்த மாதிரி இப்போ தான் வந்துச்சு பப்ஜி இதெல்லாமே. இப்போ அந்த மினிமிலிட்டி விளையாடுறதுக்காக ஒரு 6 பேர் நாங்கள் வந்து என்ன பண்ணோம், கிளம்பி இங்கேருந்து போனோம். எங்கே போனோம்னா ஃப்ரெண்டு வீட்டில் உட்கார போல பொறுக்கையுமே நாங்கள் என்ன பண்ணோம், ஆக்சுவலாக ஸ்கூல் வாசலில் உட்காந்தோம். ஆக்சுவலாக அப்போ நாங்கள் அது பொறுக்கி எங்களுக்கு ஃபீல் ஆகல, இன்னொருத்தவங்க கண்ணில் படுற வரைக்கும். அதுதான் பதிவில் என்னன்னா இவன் போகும்போதே வந்து நமக்கு வந்து சொல்லிட்டு போனான், இந்த மாதிரி வந்து அந்த கிரவுண்ட்ல இருப்பேன்டா இந்த மாதிரி சொல்லிட்டு போனா. நான் வந்து ஃபர்ஸ்ட் போகல, நம்ம கிட்ட போன் இல்லாதனால அவங்க எல்லாம் போன் இருக்கும். அவங்க கிட்ட கூப்பிட்டேன், அப்பதான் அவங்க அப்பா குரல் கிடைச்சி போவாத அப்படி கிடையாது. அவங்க கிட்ட போய் நம்ம கையேந்தி நிக்கிறோம். அவங்க விளையாடும் போது அப்படியே பாத்துக்கிட்டே எனக்கு ஒரு கேம் தெரியாது, இல்ல நான் விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஏதோ ஒரு கூப்பிட்ட மரியாதைக்கு போனோமேன்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து பைக் எடுத்துக்கிட்டு வந்து கிளம்பி இது ஒரு பதிவு பண்ணணும். ஏன்னா வந்து அந்த டைம்ல வந்து இந்த பையனுக்கு பைக்கே வந்து தரமாட்டாங்க வீட்டுல. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து வசமா பைக் வந்து மாட்டி கரெக்டா ஸ்கூல் வாசல்ல கதைய முடியுங்க. வாசல் ஏறி நானும் வந்துட்டேன். நீங்க ஆடிட்டு இருந்தீங்க, நாங்க மில்லிமிலிட்டியா நாங்க ஆடிட்டு ஒரு 6 பேர் நாங்க ஆடிட்டு இருக்கும் போது அதான் 5 பேர் போன் இல்லை, நான் மறந்துட்டேன் அது வேற. ஸோ 5 பேர் நாங்கள் விளையாடும் போது வந்தான் பைக் எடுத்துனேன். பசங்களே அங்கே என்ன பண்ணாங்க, குடிச்சிட்டு ரகலை பண்ணிட்டு மேம் உடனே ஸ்கூல் கால் பண்ணி வந்து ரகலை பண்றாங்க. பால்வாடி ஸ்கூல் வாசல், அது ஒரு பால்வாடி ஸ்கூல். அங்க ஒரு கிரவுண்ட் இருக்கும். யூசுவலா அங்க நாங்க வந்து கிரிக்கெட் ஆடுவோம். அன்னைக்கு மாற்றமா இருக்கலாமேன்னு சொல்லிட்டு மினிமிலிட்டி ஆடுனதுதான். அதுக்கப்புறம் பார்த்தா தான் அங்க ஒரு ஜீப் வந்துச்சு. என்னன்னு பார்த்தா ஜித்து ஜிலாடி மாதிரி அங்க ஒரு போலீஸ் போலீஸ் வந்து ஆக்சுவலா அந்த போலீஸோட என்ட்ரிக்கான ரீசன் என்னன்னு அங்க எங்களுக்கு அப்ப தெரியல. நாங்க வந்து என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா போலீஸ் ஏதோ அவங்க ஜெனரலா தப்பு பண்ணா பிடிப்பாங்க, ஏதாச்சும் பிடிச்சிருந்தா பிடிப்பாங்க. நாங்க என்ன கேம்ல ஒரு சின்ன பசங்க, நம்ம என்ன பண்ண பாடகர்கள் யாரும் பேனிக் ஆகணும் அப்படின்னு நாங்க பாட்டு அதே ஒரு ஃப்ரெண்ட் ஐடியா கொடுத்தா, வாடா ஓடிடலாம் போலீஸை பார்த்தோம்னா, டேய் ஓடாத தப்பு ஓடாத, ரொம்ப தப்பு பண்ணல, நம்ம கையில போன் இருக்கு, போனை தவிர வேற எதுவும் இல்ல, நீ போன் இல்ல போலீஸ் கிட்ட காமி அப்படிதான் நான் சொன்னேன். ஆக்சுவலா போலீஸ் என்ன காலில் நகர்த்தில ஃபர்ஸ்ட் வந்தனே ஃபர்ஸ்ட் போன தான் போடுறாங்க. அது வந்து கதை வரலாம். ஆக்சுவலா அது வந்து என்ன பிரச்சனை அப்ப தெரியல. வந்துட்டு எல்லாம் வந்து மோந்து பார்த்து அப்படின்னு அந்த போலீஸ் மெல் பண்ணி ஏன் பண்றாங்கன்னு பார்த்தா பிற்பாடு அந்த மேம் வந்து சொல்றாங்க, இங்கதான் குடிச்சிட்டு கலாட்டா ஆக்சுவலா எங்களுக்கு எல்லாம் வந்து நாங்க பச்சை தண்ணியே வந்து ஒரு காட்சி தான் குடிப்போம். அந்த அளவுக்கு ஒரு இது நாங்க குடி போன்ற மாதிரியான ஒரு இது. டக்குன்னு வந்து போலீஸ் வந்து லைனா எல்லாம் நிக்க வச்சாங்க. இந்த படத்துல வர மாதிரி லைனா நிக்க வச்சுட்டு போன கொடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட போனையும் வந்து சீஸ் செய்யப்பட்டது. எடுத்துனே நல்ல எல்லா போனும் நல்லா பெரிய போனா இருக்கு. வச்சுக்கிறதெல்லாம் விவோ ரெட்மி, வச்சுக்கிறது எல்லாமே வந்து பயங்கரமா இருக்கிற மாதிரி அப்பயே வந்து எல்லாம் போன கொடுங்க, எல்லாம் புது போனா இருக்குன்னாரு. ஆமா புது போன் தான், இப்பதான் வாங்கணும். கேம் தான் விளையாட்டு தான் நான் கேமே காமிச்சேன். அதுக்கு முன்னாடி வந்து என்ன நடந்திருக்குன்னா, நாங்க வரதுக்கு ஒரு 2 hours முன்னாடி வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்ல யாராவது 2 பேர் குடிச்சிருந்தாங்க. ஸோ நாங்கள் அவங்களோட கும்பல் தான் நினைச்சு என்ன பண்ணாங்க, எங்களை கொண்டு போயிட்டாங்க. அதை பதிவு பண்ணேன். யாரோ 2 பேரை குடிச்சிட்டு அந்த ஸ்கூல் வாசல்ல அந்த பாட்டில் எல்லாம் உடச்சி ஒரு கலாட்டா பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மேம் என்ன பண்ணா டக்குன்னு தான் கால் பண்ணிருக்காங்க. பட் ஆஸ் யூஷுவல் அது நார்மல் தான் இது. டக்குன்னு வந்து எல்லாம் ஏந்திரு அப்படி நில்லு லைன்ல கொஞ்சம் பதவதை போயிடுச்சு. அப்புறம் வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கையிலும் போனை பண்ணிக்கிட்டு பேக்கெட்லாம் செக் பண்ண ஆரம்பிச்சாங்க.
என்ன இருக்கு அப்படின்ட்டு 10 ரூபா தேர்தா பேசிட்டு இருக்கேன், பச்சையை போட்டு உடச்சிட்டு இருக்கேன். பேசிட்டு மும்பை போயிடுவேன். அது வந்து அரசு பண்ணாலும் திரும்ப உள்ள போனோம். உனக்கு அதான் என்ன உனக்கு வந்து பாக்கெட்டை செக் பண்ணாங்க. என்கிட்ட எதுவும் இல்லை. நான் பாக்கெட்டை பார்த்தா கரெக்டா அவன் வண்டி சரி பண்ணிடுச்சு. வண்டி எங்க நான் வந்து என்ன பண்ணேன்னா வண்டியை வந்து எடுத்துட்டு வந்து ஆக்சுவலா இது எப்படின்னா இது திருட்டுத்தனம் பண்ற கொலை பண்ணாங்க, கொலை திருட்டு அந்த மாதிரி என்ன பண்ணா ஸ்கூல் பஸ்ல அவ்வளவு பெரிய இடம் இருக்கு உடல போய் 2 தெரு தள்ளி விட்டு அங்க வந்து நடந்து வராது. வண்டி எடுத்துட்டு வந்து யாருக்கும் காட்டி கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே நடந்து வர மாதிரி சாவியை பார்த்துட்டு அவங்களுக்கே சாவி நீங்க நான் சாவி வச்சிருக்கேன், பைக் எடுத்து வந்திருக்கேன், அதெல்லாம் 2 தெரு தள்ளி விட்டு வந்திருக்கேன். போலீஸ் கிளம்பி சந்தேக பார்வையோட இருக்கு. இதெல்லாம் எங்க லிங்க் ஆகுது. அப்பதான் ஆட ஆரம்பிச்சான். அப்பதான் ஆட ஆரம்பிச்சான். உடனே போலீஸ நம்புறதுக்கு அதுதான் நிறைய. நான் வந்து ஒரு மன தைரியத்தோட இருந்தேன். மன தைரியமா ஆக்சுவலா என்னாச்சு தெரியுமா, இவன் அழுதுலயே அவனால வண்டி ஓட்ட முடியாதுன்னு தெரிஞ்சு இவட ஜீப்ல ஏற்றி வண்டி வேற ஒருத்தர் ஓட்ட வச்சு அவங்க பின்னாடி வந்துட்டாங்க. ஜீப்ல இருங்கன்ட்டாங்க. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஜீப்லாம் கூப்பிடுறீங்க, எதுக்கு ஜீப்ல ஏறணும் அப்படின்னு நான் ஆக்சுவலா கேட்கணும்னு நினைச்சேன். பட் கேட்க அடிச்சிருவாங்க பயம் அந்த டைம்ல. சரி ஓகே ஜீப்ல வந்து ஏறிட்டோம். சொன்னாங்க ஏறிட்டோம். அதுலயே வந்து முன்னாடி வரலாம் பின்னாடி வரலாமான்னு ஒரு பேச்சு. பின்னாடி வந்தா அந்த தெரு ஃபுல்லா ஸ்கூல் பசங்க லைனா எல்லாம் தெரிஞ்சவங்க வீட்டுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் டக்கு டக்குன்னு எல்லாம் ஆண்டி சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு பயத்துல வந்து யார் முன்னாடி உட்காந்து பின்னாடி உட்காந்து அடிச்சிருந்தோம். அப்ப நாங்க அப்ப அந்த சண்டையில கேஸ் மாட்டிருப்போம். அந்த அளவுக்கு போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம நண்பர் தில்லி நல்லா இருக்கான்னு சொல்லி பின்னாடி வர வச்சிட்டாங்க. இப்படி வர மாதிரி அப்படி அந்த டைம்ல வந்து நமக்கு அந்த அளவுக்கு இது கிடையாது. ஏன்னா ஸ்கூல் முடிச்சப்பதான் காலேஜ் போற ஒரு விடலை. முக்கியமான பதிவு வந்து இப்ப கேமரா பின்னாடி இருக்கிறவங்களும் இருக்கிறோம்னா அவரையும் நான் பதிவு பண்ணல. அவரு தான் அந்த உட்காந்து ஆப்வியஸா அவர் இல்லாம எப்படி அது கேஸ் எப்படி அதுதான் அவரு தான் இருந்தாரு. அவரும் பைக் எடுத்து வந்தாரு. அவருக்கும் அப்ப லைசன்ஸ் கையில இல்ல. இதெல்லாம் நான் பதிவு பண்ணணும். இது எல்லாமே நாங்க தெளிவா சொல்லிடுறோம். இப்ப கிடையாது. 18 வயசுக்கு நாங்க முன்னாடி அப்போ இருந்தோம். ஆமா இப்ப எல்லாம் இருக்கு லைசன்ஸ் இருக்கு. யாரு ஓட்டு கூட போட்டுருக்காங்க. ஜீப்லேயே நம்மள வந்து ஒரு ஊர்வலமா வந்து எல்லாருக்குமே வந்து காமிச்சிருக்கோம். இவங்க எல்லாம் வந்து அப்படியே சில பேர்லாம் நம்ம நண்பர்கள் அதிலே இருந்தாங்க. யாருக்கும் தெரியக்கூடாது மூஞ்சி எல்லாம் மறைச்சிக்கிட்டு வந்து போயிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஆளுக்கு அதெல்லாம் இல்லை. நான் ஏங்க பயப்படணும்? நாங்க உள்ள கேமுங்க. எங்க போன்ல வேற எதுவுமே இல்ல. இதுதான் உண்மை, இதான் நிஜார்த்தம். அவள்தான் இது நான் போய் நாங்க சொல்றது. நான் ஏன் பயப்படணும்னு கேக்குறேன். நீங்க நெடிய சென்னையாவது வச்சிருப்பாங்க கூட. நான் ஐயோ இவன் கூட பார்த்து திரும்பி பார்த்தா பின்ன யாச்சும் வெளில பாக்குறாங்களா பயம் தாண்டி இவன் அழுது பயன்படுத்தி இருக்கான். ஃபுல்லா அழுகுறான். முடியல இது பயமா இருக்கு. வீசிங் வந்துச்சு. அழுவே இல்லை. ஐயோ பக்கத்துல உட்காந்து என்னடா இவன் பண்றான் அப்படின்னு பார்த்தா எனக்கு ஒரு கேஸ். அவ்வளவுதான் ஆக்சுவலா கேஸ் பயப்படல. அப்பா கூப்பிடுவாங்க அம்மா கூப்பிடுவாங்க. இந்த 2 டவுட்ல இருந்தான் அவன். அப்புறம் பார்த்தா 2 பேரையும் கூப்பிட்டாங்க. சாட்டிஸ்ஃபை ஆயிட்டான். அதுதான் கிடையாது. வண்டி வந்து அங்க இருந்து அப்படியே வந்து ஸ்டேஷனுக்குள்ள என்ட்ரு எல்லாரையும் வந்து இறங்க சொல்றாங்க. அங்கேயும் விடல அழுகுறான் வெளில போறேன்னு. ஆனா பதிவு அங்க இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து என்ன பண்றாருன்னா எல்லாரும் வந்து இறங்குறாங்க. இறங்கிட்டு நான் இறங்குறத பார்த்துட்டு தம்பி நீ யாரா வண்டி கிண்டி மாறி ஏறிட்டியா கிளம்பி போடா அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சுட்டாரு. உண்மையார் மாத்தி ஏற்றிட்டு பார்த்தாலே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏன் அந்த சமயத்துல வந்து பதிவு இன்னொரு வாட்டி பதிவு போனீங்க. ஏன்னா அப்ப அந்த டைம்ல வந்து நண்பருக்கு தாடி மலை கையோ மலைக்கல விஷயம். அப்போ வந்து முழுக்கட்டையா இருப்பாரு. முழுன்னு இருப்பாரு. இது வந்து 4 முடி எங்கிருந்து எடுத்து ஓட்டினா தெரியல பிச்சா வந்துடும். முழுக்கட்டையா இருப்பான். அப்படியே ஷைனிங்கா இருப்பான். அப்படியே மேக்கப் போட்டு ஆர்டிஸ்ட் மாதிரி. என்ன பண்ணிட்டாங்க சின்ன பையன் தான். அப்படி ஆனா சின்ன பையன் தான் எல்லாம் பண்ண பைக் எடுத்துட்டு அது தெரியல. அப்படி கிடையாது. அதுதான் சொல்ற பாடி ஷேமிங் வந்து இங்க நடக்கப்பட்டது இல்ல. சின்ன பையன் தான் ஒரு சாமா கியூட்டா சப்பியா. அப்ப வந்து போலீஸ் பார்த்துட்டு போலீஸ் மாறிக்கிட்டான். தெரிஞ்சிருக்கோம் பார்த்தோன்னே இவங்க எல்லாம் பொறுக்கிட்டு சொன்னாங்க. நம்ம வந்து அப்படி கிடையாதுன்ற அந்த ஒரு அப்பெல்லாம் நாங்களாம் ஜாடி வச்சிருப்போம். நாங்களாம் வந்து ரக்கிடு பாயா இருப்போம். வந்து இப்படிதான் சுற்றி நடப்பாங்களா. ஸோ அதனால வந்து எங்களை பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க இவங்க தான் அப்படின்ற. ஏன்னா அப்போ நான் முடியல நாங்கள் அதிகமாக வச்சிருப்போம். அந்த டைம்ல வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒரு குட் பாய் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி இருந்தாங்க. ஸோ நாங்கள் அப்படி இல்லை அந்த டைம்ல. ஸோ அதனால இவன் மட்டும் தனியாக எடுத்துட்டு சரி பண்ணி அழுதுக்குள்ள ஒரு பணம் கிடைச்சிச்சு. நீ கொண்டு வரப்போ நீ உள்ள வராது ஸ்ட்ராட்டஜி தான். அனுப்பிச்சுட்டா அப்படியே போயிருக்கலாம். எனக்கு என்ன ஆகி போச்சு ஆனா நீயும் பார்த்து வண்டி எடுத்துட்டு வந்தல அதுதான் பிரச்சனையா போச்சு. அந்த வண்டி எடுத்துட்டு வந்ததுனாலதான் வந்து நாங்க நிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. நான் அப்படியே போயிட்டு இருப்பேன்.
லைசன்ஸ் இல்லை வண்டி மட்டும் உனக்கு எப்படி கொடுத்தாங்க சொல்லி 10 கேள்வி 10 வாட்டி ஆன்சர் வரல, அழுவுதான் வருது. என்ன பண்றது தெரியல உனக்கு. அது வந்து ஒரு டாக்டிக்கா யூஸ் பண்ணுங்க. எந்த இடத்துல நம்ம அழுது இது பண்ணோம், விக்ரம் படத்துல கமலஹாசன் வந்து அழுதுட்டு அப்படியே திரும்பணும்னே அப்படியே மாத்துவாரு. அதெல்லாம் நம்ம ஆக்சுவலா இதுக்கப்புறம் எனக்கு உள்ள என்ன நடந்தே தெரியாது. அவங்க வெளியே நிக்க வச்சிட்டாங்க. ஆக்சுவலா இது வரைக்கும் சேஃப், எங்க அப்பா கூட மாட்டாங்கன்னு நினைச்சு நான் திருடி விட்டுருவாங்க. நாங்க உள்ள போயிட்டு அப்புறம் என்ன ஆச்சு, உள்ள நடந்த சினாரியே வேற. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் வந்து நாங்க ஒரு ஸ்டேஷனுக்குள்ளே போறோம். திருடுங்க போற மாதிரி லைனா எங்களை உட்கார வச்சுட்டாங்க. நான் அப்புறம் மினிமம் டேபிள் ஒரு குத்தமான்னு சொல்லி அப்ப நான் ஃபீல் பண்ணேன், ஒரு கேம் விளாட்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் உட்கார வச்சிருவாங்கன்றது வாழ்க்கையில கண் கூட பார்த்த விஷயம். அதுதான் லைஃப்ல எல்லா பேரண்ட்ஸுக்கும் கால் பண்றாங்க. பிரின்சிபல் சாரோட பதவி வந்துட்டார் அவரு, போலீஸ் சார். கால் பண்ணி இந்த மாதிரி வந்து உங்க பையன் வந்து யூடிசிங் பண்ணிருக்கான். யூடிசிங்கா? அந்த வார்த்தை கேட்கும் போதே எங்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன் யூடிசிங்கிறாங்க எனக்கு புரியல. இருந்தது பால்வாடி. பால்வாடி இல்லைனா யூடிசிங்க. எனக்கு நான் கத்துறோம் சார், போய் சொல்லாதீங்க சார். சார் அவங்க சும்மாவே தப்பா நினைச்சுப்பாங்க. இப்படிலாம் சொன்னா என்ன சார் ஆகும் அப்படின்னா கேட்டா, அது ஆக்சுவலா எங்க ஒரு ஃபேமிலிக்கு பண்ணதே 5 ஃபேமிலிக்கு பண்ணிட்டாரு. அது இதே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி உங்க பையன் வந்து யூடிசி பண்ணிருக்கான், யூடிசி நீங்க வாங்க பிரச்சனை. இதுக்கு இடையில ஒரு சினாரியோ என்னவென்றால், இன்றைய வந்து ஒரு நம்ம யூடியூப்ல வந்து ஈட்டு தாக்காஷ் அப்படின்னு ஏபடி அவர் வந்து அப்போ அவன் வந்து பிலிப்பைன்ஸ்ல படிக்க போறதுக்கு அந்த பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக அவன் ஸ்டேஷனுக்கு வந்துடுவான். எல்லாம் கோயின்சிடன்ஸ். ஆக்சுவலா அவன் வந்துதான் டுஸ்டே. நாங்க உட்காந்துருக்கோம், அவன் இனிமேல் எங்களை காப்பாற்ற வர மாதிரி அவன் உள்ள ஒரு என்ட்ரி கொடுத்து நீங்களும் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் வந்தா ஏன் இப்படி உண்மையா நல்ல நண்பர் அவன். இப்போதைக்குமே நல்ல குட் டச்ல இருக்கான். உட்கார வச்சுட்டு பேரண்ட்ஸ் கால் பண்ண டைம்ல எல்லாருக்கும் ஃபோன் கொடுத்துட்டாங்க. இது மாதிரி கால் பண்ணி நீங்களே ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லிட்டாங்க. பட் நாங்களும் ஒரு சம்பிரதாயம் இருக்கோம், நாங்களும் கூப்பிடல. அதுக்காக எங்க வீடியோ போனை கொடுத்து நீங்களும் அம்மாக்கு என்ன நடந்து சொல்லுங்கன்னும் போது, ஆக்சுவலா எங்க அம்மா கிட்ட நான் பேசல, அதுமாதிரி அவங்க அம்மா கிட்ட அவன் பேசல. 5 பேர் அம்மா கிட்ட நாங்க யாருமே மத்தி போன கொடுத்து நீங்க எங்க அம்மா கிட்ட பேசுற, அப்பதான் எங்க அம்மா நம்புவாங்கன்னு சொல்லி மாத்தி பேசி அந்த மாதிரி டைம்ல என்ன ஆச்சு, பக்கத்துல வந்து ஒரு திருட்டு கேஸ் கொலை கேஸ் என்னன்னு தெரியல உட்கார வச்சிருந்தாங்க. இல்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் நான் பேரே சொல்லுவேன், பரவாயில்ல ஃபோன் அவர் கையில ரீசார்ஜ் இருக்கிற மாதிரி அவன் ஃபோன் கேட்டேன் எடுத்து கொடுத்துட்டான். ஃபோன் கொஞ்சம் தெரியுங்களா, ஃபோன் பேசி தரணும் போது ஃபோனை கொடுத்துட்டான், இந்தாங்க யூஸ் பண்ணிக்கணும். அப்படி ஹீரோ இது தள்ளி விடுவாங்களே, ஸ்லைடு பண்ணி விட்டான். அவரு ஃபோனை பேசிட்டு டே காட் அப்படின்னு ஓகே நான் வந்து பேர் சொல்ல விரும்பல. ஸோ ஓகே ஸ்டாப். டேய் நண்பா என்னடா பண்ற? இப்போ நம்ம இருக்கிறதே வந்து ஸ்டேஷன்ல இருக்கோம், யாரோ ஒருத்தர் அவருக்கு நீ போன தெரியும் பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்கும் போது, இல்லடா உதவி பண்ணணும், நமக்கே யாரோ உதவி பண்றேன்னு இருக்கும், நீ அவனுக்கு உதவி பண்ணல, யாருடா அழுதா போன வாங்கடா பாக்கிறதுக்குள்ளன்னா இல்ல அவர் பேசுற வரைக்கும் நான் பார்ப்பேன். ஐயோ இவன் பெரிய பிரச்சனை பண்ணிடுவான் நீங்க வந்துட்டு அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட கொடுங்க ப்ரோ ப்ளீஸ் கொடுங்க ப்ரோ, நாங்கள் பாவம் ப்ரோ கொடுங்க ப்ரோ சொல்லி அவர் வந்து அப்புறம் இறக்கி பிச்சை போட்டு எங்களுக்கு போனை திருப்பி தள்ளி விட்டாரு. அப்புறம் என்ன சொன்னேன், இந்த மாதிரி வந்து உதவி பண்றதெல்லாம் வச்சுக்கோ, ஆனா மனசோட வச்சுக்கோ, நாங்களாம் இருக்கும்போது பண்ணாத. இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லி அவனுக்கு நான் புத்தி போய் பண்ணேன். எங்கன்னா ஸ்டேஷன்ல நான் அவனுக்கு புத்தி போய் சொல்லியிருந்தேன். சரி அவனுக்கு கேட்டுருந்தான், சரி ஓகே ராஜ் சொன்னா கரெக்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி விஷயம் நடந்தது. அப்புறம் வந்து எங்க பேரண்ட்ஸ்லாம் வந்தாங்க. எல்லா பேரண்ட்ஸும் பார்த்து தெரிஞ்சு ஓகே 5 பேர்லாம் ஒன்னா இருக்காங்களா, அது போதும். 5 பேர் எல்லாம் ஒன்னா இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாரும் கையெழுத்து போட்டு கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி எல்லா பேரண்ட்ஸ் லெட்டர் எழுதி கொடுத்து எல்லாரையும். இது வெறும் முதல் அத்தியாயம் தான். கதை இனிமேதான் ஆரம்பிக்க போகுது.